சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு காரியம்தான், இமயமலை பகுதியிலே அவர் கால்நடையாய் நடந்து ஊழியம் செய்த போது கால் சறுக்கி பல அடி பள்ளத்தாக்கில் விழுந்து அந்த இடத்துல ஒரு மலை குகையை கண்டுபிடித்தார். அதுக்கு முன்னால் போய் விழுந்தார். அந்த குகையினுடைய வாசலில் ஒரு சிலுவை அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. கைலாச மலையில் சிலுவைக்கும் என்ன சம்பந்தம், யார் இங்கே இருக்கிறார்கள் என்று உள்ளே போய் பார்த்தா அதில் ஒரு வயதான பெரியவர், கையெல்லாம் தோல்லாம் சுருங்கி நகங்களெல்லாம் வளர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறது. கண்ணில் இருக்கக்கூடிய அந்த இமை முடிகள் புருவமெல்லாம் அப்படி திற மாதிரி தொங்குது. ஒரு உட்கார்ந்து ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இவர் போய் அவருக்கு முன்னால் அது மனிதனா மிருகமா என்று அவருக்கு தெரியல. அவருக்கு முன்னால் போய் நின்று மெல்ல அவரை பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்பொழுது அவர் கண்களை திறந்து வாரும் வந்து உட்காரும் என்று சொன்னார். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா என்று சொன்னார். இவருக்கு ஆச்சரியம். இமயமலையில் கைலாச மலையில் ஒரு கர்த்தருடைய மனிதனா ஜெபிக்கலாம் என்ற வார்த்தையா, இது எப்படி சாத்தியம்னு ஒரு முழங்கால் போட்டார். அவர் எழுதுகிறாரு, இதுவரைக்கும் நான் கேட்டறியாத ஒரு ஜெபம், அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஜெபத்தை அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார். பின் கண்களை திறந்து அவருடைய சாட்சியை சொன்னார். கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த பூமியில் நீ இருக்கணும்னு கர்த்தர் எனக்கு சொல்லி என்னை இந்த குகையில் இருக்க வைத்திருக்கிறார். நான் கர்த்தருடைய வருகைக்கு சாட்சியாக இங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கர்த்தருடைய காரியத்திற்காக இங்கேருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அதனால் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு அழைப்பு கொடுத்து நிறைய சொல்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, நான் இங்கே இருக்கிறதுனால நான் அடிக்கடி ஆவியிலே சஞ்சாரம் பண்ணி பரலோக மண்டலங்களிலே என் ஆவி பிரவேசிப்பதையும் உலகத்தினுடைய பல பகுதிகளுக்குள்ளும் கடந்து வருவதையும் கர்த்தர் எனக்கு ஒரு வரமாக கொடுத்திருக்கிறார்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் அப்படி இந்த மாதிரி பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படும் போது அல்லது பரிசுத்தமாய் மரித்த தேவனுடைய பிள்ளைகளை நான் பார்க்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றேன். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு முறை நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஒரு இளைஞனை, ஒரு வாலிபனை நான் பார்த்தேன். அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கிறது, ஒரு இளைஞனை நான் பார்த்தேன், ஒரு வாலிபனை பார்த்தேன். அவரை பார்த்த உடனே நீர் யார் என்று நான் அவரிடத்தில் கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் நாயின் ஒரு விதவினுடைய மகன், கர்த்தர் இயேசு என்னை தொட்டு என்னை உயிர்ப்பித்தார் என்று அவன் தன் சாட்சியை சொன்னான். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. நான் கேட்டேன், நீ மரித்த போது உங்களுக்கு எப்படி இருந்தது, உயிர்த்த போது எப்படி இருந்தது என்று கேட்டேன். அப்பொழுது அவன் சொன்னான், நான் வியாதிப்பட்டு அந்த வியாதியில் திடீர்னு ஒரு நாள் மரித்து போய்விட்டேன். மரித்த உடனே என்னை சுற்றிலும் ஒரே இருட்டு, எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் எங்கேயோ மிதந்து அழைத்து செல்லப்படுகிறேன். மேலே வந்து நான் பார்த்தா அங்கே ஒளிமயமான ஒரு இடம், அங்கே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் ஒளிமயமாக இருக்கிற ஒருவரை நான் கண்டேன். உற்று பார்த்தபோது அவருடைய முகம், அவருடைய தோற்றம் எல்லாம் தெரிந்தது. எல்லாம் தெரிந்து நான் அவரை பார்த்து இந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு, பிதாவே இவனுடைய உயிரை திருப்ப அனுப்பும் என ஒரு ஜெபம், ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட உடனே நான் தூக்கத்திலிருந்து விழித்தவனைப் போல கண் விழித்து பார்த்தேன். கண் விழித்து பார்த்தபோது ஒருவர் என் கையை பிடித்து என்னை எழுந்திரு என்று சொல்லி எழுப்பி கொண்டிருந்தார். நான் பார்த்த பொழுது ஆச்சரியம் அடைந்தேன். சிங்காசனத்தில் நான் யாரை பார்த்தேனோ அதே ஆள் தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு ஆச்சரியம். அப்போ தான் நான் நினைச்சேன், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அந்த வசனம் எனக்கு அன்றைக்கு தான் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடிந்தது என்றார். பிதாவுடைய முகத்தையும் தோற்றத்தையும் மாத்திரமல்ல, பிதாவினுடைய குணத்தையும் சுபாவத்தையும் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கத்தான் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது.